வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்று நாம் பார்க்க இருப்பது நம் திருநீறு குங்குமம் தினசரி அணிவதற்கான காரணமும் அதன் அணிவதால் ஏற்படும் நன்மைகளும் தான். பொதுவாகவே நாம் சிறு குழந்தைகள் முதலே நம் வீட்டு பெரியவர்கள் திருநீறு இட்டுக்கொள்ள சொல்வார்கள். இந்த திருநீறு நமக்கு ஒரு பாதுகாப்பு கவசமாகவே பயன்படுகிறது. அது தெய்வ ஆற்றல் இருந்தாலும் அது ஒரு நேர்மறை சக்தியை கொண்டு வரும். காரணம், அந்த திருநீரை தயாரிப்பது மாட்டு சாணத்திலிருந்து தான் என்பதால் அது இயற்கையிலே லக்ஷ்மி கடாட்சம் நிறைந்ததாகவும் நமக்கு நேர்மறை ஆற்றல் கொண்டு வருவதாகவும் இருக்கிறது. அதனால்தான் நாம் நெற்றியில் அதை இட்டு செல்வதால் நமக்கு தீய சக்திகள் நம்மளை அண்டாமல் இருப்பதாக கூறப்படுகிறது. பிறந்த குழந்தைகள் ஒரு வயது முதலே வயதானவர்கள் வரை நாம் திருநீர் அணியாமல் எங்கும் செல்வதில்லை. இது ஒரு நம் இந்து சாஸ்திரத்தில் ஒரு முக்கியமானவையாக கூறப்படுகிறது. திருநீரை இட்டுக்கொள்வதால் நமக்கு தோஷங்கள் விலகப்படுவதோடு நமக்கு ஒரு தைரியமும் தன்னம்பிக்கையும் ஏற்படுகிறது. மேலும் குங்குமமும் மகாலட்சுமி வாசம் செய்யும் பொருளாக இருப்பதால் இரண்டையும் நாம் தினசரியே இட்டுக்கொள்வது நமக்கு ஒரு நேர்மறை ஆற்றலை கொடுக்கும். பொதுவாக பூஜை புனஸ்காரங்கள் பெரிய அளவு செய்ய முடியாவிட்டாலும் நாம் அத்தியாவசியமாக வீட்டில் காலை குளித்து முடித்தவுடன் விளக்கேற்றி திருநீறு குங்குமம் ஏற்றுக்கொள்வது நமக்கு அனைத்து பாக்கியங்களையும் தரும். நாமே சில நேரம் நம் நெற்றியில் திருநீறு இல்லாமல் இருந்தால் அது ஒரு வெறுமையாகவே உணருவோம். திருநீறு நமக்கு ஒரு கவசமாக இருப்பதால் நாம் அனைவரும் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அதை அணிந்து கொள்வது மிகவும் ஏற்றமாகவே இருக்கும். ஒரு சிலர் வீட்டில் குழந்தைகள் பள்ளிக்கூடம் போகும்போதே திருநீரிட்டு அழகாக அனுப்புவார்கள். அது அவர்களுக்கு பல நன்மைகளை பெற்றுத்தருவதாக இருக்கும். இன்றைய நவீன காலங்களில் இது போன்ற விஷயங்களை தவிர்க்காமல் நாம் தினசரி திருநீரை காலை மாலை இருவேளையும் அணிந்து வருவது நமக்கு அனைத்திலும் ஏற்றத்தை தரும். நன்றி, வணக்கம்.